குழந்தைகளுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்றோம், உடனே இந்த போனை கொடுத்துடுறோம். சாப்பிட்றப்ப இவன் போனை பார்த்தானா நிம்மதியா நம்மள தொந்தரவு பண்ணாம இருப்பான் பாண்டு போனை கொடுத்துடுறோம்ல. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் பாருங்க, டாக்டர் ஷாலினி மேம் சொல்றாங்க, நீங்க குழந்தைய சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் மதுவை ஊத்தி கொடுப்போமா, கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருக்கட்டும், நம்மள தொந்தரவு கொடுக்க மாட்டோம்ல. இந்த மதுவை விட 10 மடங்கு டோப்போமின் இந்த செல்போன்ல இருக்கான். குழந்தைகள் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா பெரிய சந்தோஷமா சொல்றோம், என் பையன் யூடியூப்ல அப்படியே அஜித் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுவான் தெரியுமா, என் பையனுக்கு எவ்வளவு அறிவு தெரியுமான்றோம். அது அறிவு கிடையாது, அது அறிவு கிடையாது. கத்தியை எடுத்து ஒருத்தரை கீறுறது அறிவு கிடையாது. இந்த கத்தியை பயன்படுத்தணுமா வேணாமான்னு யோசிக்கிறது தான் அறிவு. ஒரு தீப்பெட்டியை எடுத்து கொளுத்தி போடுறது அறிவு கிடையாது, அது பயன்படுத்த தெரியல. இத பண்ணலாமா வேணாமான்னு ஒருத்தனுக்கான பக்குவ நிலை இருக்குல்ல, அதுதான் அறிவு. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு, திஸ் டிவைஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் யாரு, ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஓனர். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு, திஸ் டிவைஸ் வில் ரூல் த என்டையர் வேர்ல்ட் அப்படின்னாரு. ஒரு நாட்டுல இந்த போன்றது ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தை பூரா மாற்றி செய்யும். அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஏன் சார் உங்க பசங்க இந்த செல்போனை பயன்படுத்துறாங்களான்னு. ஸ்டீவ் ஜாப்ஸ் பதில் என்ன தெரியுமா, மை சன் இஸ் நாட் மெச்சூர்ட் எனஃப் டு யூஸ் திஸ் செல் பிகாஸ் ஹி இஸ் ஸ்டடிங் ஹிஸ் காலேஜ். அவன் காலேஜ் தான் படிக்கிறான், அவனுக்கு இந்த செல்போனை பயன்படுத்துற அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாதுன்னாரு. நாம என்ன பண்றோம், 3.5 வயசு பையன் கையில போனை கொடுக்குறோம், அவன் டண்டனக்கான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதை வச்சு